வணக்கம். யா வித் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. ஐ எம் பிகேகே. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய சந்தேகங்கள் எனக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன விஷயம்னா, என்ன பரிகாரம், இதை எப்படி பண்ணலாம், அப்படி எப்படி பண்ணலான்னு. ஸோ சில பரிகாரங்கள், தடைகள் நீங்கள், பணம் வர, கல்யாணம் நிறைவேற, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். வீடு கட்ட அதை திரும்ப ஒரு தினம் ரீகேப் பண்ணிக்கலாம். எனக்கு நினைவு இருக்கிற மட்டும். ஏன்னா எப்போவுமே நான் உங்கள்கிட்ட பேசும்போது அந்த உட்காந்து புக்கெல்லாம் நிறையா படித்து தான் நான் பேசுகிறேன். அது இடையில் என்ன ஆகும்னா, ஒரு இன்ட்யூஷன் மாதிரி வந்து சில விஷயங்கள் எனக்கு சொல்ல தோணும், சொல்லிவிடுவேன். எனக்கே அது திரும்பி நினைவு இருக்காது. இன்ட்யூஷனில் வர்றது எப்போயுமே மனசுக்குள்ளே நிற்காது. ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு சில பரிகாரம் சொல்கிறேன். முதல்ல பண வரவு தடைகள் நீங்கள் அப்படின்னு பார்ப்போம். பண வரவு தடைகள் நீங்கள் காலையில் எழுந்தோடனே இந்த பஞ்சபூதங்கள் வணங்க வேண்டும். படுக்கையில் உட்காந்தே பண்ணலாம், இல்லை ரெண்டு காலையும் தலையில் வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது, இந்த நிலம் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும் இந்த நிலத்திற்கு நன்றி சொல்வேன். என் வாழ்க்கை எல்லா நன்மையும் இந்த நிலம் எனக்கு தந்துவிடும். அடுத்தது சூரியன், நெருப்பு, இந்த இங்கேயும் வியாபித்திருக்கும் இந்த வெளிச்சத்திற்கும் நெருப்பிற்கும் சூரியனுக்கும் மிக்க நன்றி, அது எனக்கு நன்மையை தரும். அடுத்தது நீர், உலகளாவிய நீர் என்னை சுற்றி இருக்கிறது, அதற்கு நன்றி, என்னை நல்வழியில் நடத்தி செல்லும். நான் மூச்சு விடும் சுவாச காற்றிலிருந்து இங்கே இருக்கும் அத்தனை காற்றுக்கும் வாயுவிற்கும் எனக்கு நன்றி, அது எனக்கு நன்மையை தருகிறது. அடுத்தது வானம், வானம் என்னை காத்து என்னை வைத்து கொண்டிருக்கும் இந்த வானத்திற்கு மிக்க நன்றி, அது எனக்கு நன்மையை செய்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே இந்த இது இருக்கு இல்லையா, உங்கள் பஞ்சபூத ப்ரேயர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்து நீங்கள் பேச வேண்டியது, இன்று நான் நலமாக இருக்கிறேன், மிக சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு தேவையானவற்றை இந்த பிரபஞ்சம் தருகிறது, நான் ஏற்றுவதற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அது முடிஞ்சோடனே நீங்கள் அன்றைக்கி வேணுங்கிற வேண்டுதலை ஒரு புக் எடுத்து எழுதணும். பணம் வேணும்னா தேங்க்யூ, நன்றி, எனக்கு இத்தனை லட்சம் ரூபா இத்தனை விஷயம் கிடைத்து விட்டது, இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி. அதே மாதிரி ஒரு வேலை நடக்கணும், எதுவாக இருந்தாலும் அதை இந்த முக்கியமாக நடக்க வேண்டியது ஒரு 55 தடவை எழுதல். என்னுடைய தொழில் சிறப்பாக இருக்கிறது, நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இப்போது என்ன ஒன்று நன்றி, இன்னொன்று இப்போது, அதை எழுதணும். ஓகேங்களா? அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 21 தரம் தொழில் சிறக்க, பணம் வரத்துக்கு 55 தரம். என்ன மாதிரி ஃபீலிங்கோடு எழுதணும்? வெறும் முரட்டுக்கால மாதிரி வந்துடுச்சு போயிடுச்சு அம்மா சொன்னாங்க செய்யலாம், அப்படி கிடையாது. பணம் வந்தால் என்ன சந்தோஷம் வரும், அதனால் என்னெல்லாம் ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும், அதனால் என்ன மன நிம்மதி கொடுக்கும், அந்த மனநிலையை கொண்டு வரணும் நீங்கள் எழுதும்போது. அதே மாதிரி கண்ணாடி பார்த்து பேசும்போது இதோ சொன்னாங்க அம்மா அப்படி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே சந்தோஷத்தை கண்ணாடியை பார்த்து நீங்கள் வெளிப்படுத்தணும். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது என்னென்னா, ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும்போதும் அந்த உணர்வு உங்களுக்கு தோன்றும். ஏன்னா உங்களுடைய உணர்வலையும் பிரபஞ்சத்தின் உணர்வலையும் ஒரே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் அதோட கனெக்ட் பண்ண முடியும், அதோட ரியாக்ஷன் உங்களுக்கு வரும். தப்பாக வேண்டிக்காதீங்க. பிரபஞ்சமே கொடுத்துட்டு உடனே இப்போ வேணும் நீ செய்ய கட்டளை இடலாம், அன்பு கட்டளை தான் இட முடியும். நடந்ததாக நினைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். அடுத்தது விஷன் போர்டில் உங்களுக்கு என்ன வேணும், காசு மாத்திரம் வேணும். ஒருத்தர் கேட்டார், எனக்கு கடன் கொடுக்குறவரோட ஃபோட்டோ, கடன் கொடுத்தவரோட ஃபோட்டோ ஒட்டவே ஒட்டாதீங்க, அவர் உங்களை தொடர்ந்து வருவார். காசுனா காசு அப்படியே அந்த விஷன் போர்டில் நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டு அது தினம் ரெகுலராக நீங்கள் பார்க்கணும். காலையில் எழுந்தோன்னே கண்ணு முடிச்சு அதை பாருங்கள், கண்ணுக்கு தெரிகிற இடத்துல அதை வச்சுக்கோங்க. ப்ரிஃபரபிளி இன் யோர் பெட்ரூம். ஓகேங்களா? அதுக்கு கார் வேணுமா, வீடு வேணுமா, அதெல்லாம் விஷன் போர்டில் ஒட்டி இருக்கணும். ஓகே, இது ஒரு பரிகாரம். அடுத்த பரிகாரம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, தண்ணீர் பரிகாரம். ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பேசுங்க. ஐ ஹவ் plenty of money now, thank you very much. அதுக்கு அடுத்த பரிகாரம், இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட் ஒன்று பண்ணணும். ஒரு செங்கல் வாங்கி வைக்கணும், கொஞ்சோண்டு ஒரு பாண்டு மணல் எடுத்து இப்போ இருக்கிற வீட்டில் ஒரு ஓரமாக வைக்கணும். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தினம் முடிஞ்சதுன்னா ஒரு 100 ரூபா காசு
அந்த வீட்டுக்காக கட்டுறதுக்காக எடுத்து வச்சிடணும். ஒரு கவர் போட்டு அதில் எழுதி வச்சிடணும். ஸோ இது ஒரு பரிகாரம் வீடு கட்ட. பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமா, அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஒரு நகை வாங்குங்க, ஒரு சின்னதாக நகை வாங்குங்க. கொஞ்சம் மஞ்சளும் பச்சரிசியும் இல்லை மஞ்சள் போட்டு, மூக்குடையாத அரிசியில் மஞ்சள் போட்டு ஒரு கவரில் போட்டு வைங்க. கொஞ்சம் குங்குமம் வாங்கி வைங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் சந்தனம் வாங்கி வைங்க. இதெல்லாம் வாங்கி வச்சா மங்களகரமான விஷயம். என்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு எடுத்து சந்தோஷத்தோடு அதை செய்யுங்க. ஓகேங்களா? என் மகள் திருமணம், பேரை போட்டுட்டு திருமணம் இனிதே முடிந்தது, இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. நான் வீடு கட்டிவிட்டேன், இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டே வாங்க. ஸோ இந்த பரிகாரம் ஒவ்வொன்றுத்துக்காக சொல்லிட்டேன். இப்போ கடனுக்கு நான் இதில் சேர்க்கலை, ஏன்னா பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்கிறதுனால. ஓகேங்களா? அடுத்தது சில பரிகாரம், ஏன்னா லென்த்தியாக வீடியோ இருந்தேன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியல. அது அப்போ வேறு பரிகாரங்கள் நான் சொல்கிறேன். நான் பரிகாரங்கள்லாம் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவித்த பரிகாரம் தான். அதனால் எனக்கு இதுதான் தெரியும். நான் எங்கேயும் படித்தோ நான் ரொம்ப கரெக்டு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எது செஞ்சாலும் மன உணர்வோடு சந்தோஷத்தோடு அந்த வேலை முடிந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அலைகளோடு, நேர்மறையான அலைகளோடு நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக சக்ஸஸ் வருங்க. நான் சக்ஸஸ் அனுபவிச்சிருக்கேன். அதிசயங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். இனி ஒரு செய்தியோடு திரும்ப சந்திக்கிறேன்.